நல்லா விளங்கிக்கோங்க. தொழுக ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இல்லாட்டி அல்லாஹ் 6 விதமான பிரச்சனைகளை அவருடைய வாழ்க்கையில் அல்லாஹ் தஆலா உண்டாக்குவான். முதலாவது நஸ்புல் பரக்கா மினல் உமர். மார்க்க அறிஞர்கள் சொல்றாங்க, வாழ்க்கையில் அல்லாஹ் தஆலா பரக்கத்தை கலட்டி எடுத்துடுவான். சரி, முதல் பகுதியில் பரக்கத்து என்ன? நான் எல்லாம் வாழ் பொருட்கள் பரக்கத் பரக்கத் பரக்கத். 2000 ரூபாய் சம்பாதிக்கிறாரு, 1800 ரூபாய் செலவாகுது, 200 எடுத்துக்கொண்டு வேலைக்கு போறாரு, அடுத்த நாளும் அதே போல வாராரு, இப்படிதான் போகுது. கண்ணியமானவர்களை, பரக்கத்துன்னு சொன்னா என்ன தெரியுமா? மார்க்க அறிஞர்கள் விளங்கப்படுத்துறாங்க, ஜுந்துன் ஹபீயும் மின் ஜுந்தில்லா. இது மனிதர்களோட சம்பந்தப்பட்டதல்ல. இது உங்களுக்கு பஸ் ஒரு 10,000 ரூபாய் தூக்கி தாராரு ஒவ்வொரு நாளும் சொன்னா அதல்ல பரக்கத். உங்களோட பஸ் கொஞ்சம் சம்பளத்தை கூட்டி தாராருன்னா அது இல்ல பரக்கத். ஜுந்துன் ஹபீயும் மின் ஜுந்தில்லா, அல்லாஹ்வுடைய மறைமுகமான ஒரு படை பற்றாலும் பரக்கத்துன்னு சொல்றது. யுர்சிலுஹு லிமன் யஷா, அல்லாஹ் யாருக்கு நாடுறானோ அவர்களை பார்த்து அனுப்பக்கூடிய ஒன்றுதான் ஒன்று. எழுதுறாங்க, அந்த பரக்கத் என்றது என்னோட பணத்துல இறங்கிட்டுண்டா அக்ஸரத்து அதிகமாக்கிடும். நாங்க பார்க்கிறோம் சார், நாளுக்கு நாள் முன்னேறி கொண்டே போறாரு. சாதாரண தொழில் நாளுக்கு நாள் முன்னேறி கொண்டே போறாரு. உம்ராவுக்கு போறாரு, ஹஜ்ஜுக்கு போறாரு, ஒரு கடை இன்னும் கொஞ்சம் டெவலப் ஆகுறாரு. இப்படி ஹலாலான தொழில் முன்னேறி கொண்டே போறாருண்டா இது இவருடைய வாழ்க்கையில அல்லாஹ் ஏற்படுத்தக்கூடிய அந்த பரக்கத். இது அல்லாஹ்வுடைய படைப்பட்டால். உடம்புல இறங்கிட்டு சொன்னா அஸ்லஹத்து, நல்ல ஆரோக்கியமாக வாழ்வாரு. பாருங்க, நல்லா சாப்பிடுவாரு, நல்லா குடிப்பாரு, சீனி சாப்பிடுவாரு, எல்லாம் செய்வாரு. செக் பண்ணினா எந்த விதமான நோயும் இல்லை. 45, 55 வயசு, 60 வயசு, நல்ல தேக ஆரோக்கியத்தோடு வாழ்றாரு. இது இவருடைய உடம்புல இறங்கின பரக்கத், அல்லாஹ்வுடைய படைப்பட்டால். இப்படி மார்க்க அறிஞர்கள் விளங்கப்படுத்திக் கொண்டே போறாங்க. கண்ணியமானவர்களே, என்னண்டா இந்த தொழுகையோடு நான் ஈர்க்கக்கூடிய நேரத்தில் இந்த பரக்கத் கிடைக்கும். சரி, தொழுகைய இல்ல, நஸ்உல் பரக்கா மினல் உமர், வாழ்க்கையில பரக்கத்தை எல்லாம் கலட்டி எடுத்துட்டாங்க. இன்னைக்கு நாம பார்க்கிறோமே இல்லையா? ஒரு காலம் இருக்கு சொல்லுவாங்க, வாப்பா சம்பாதிச்சு 7-8 புள்ளோங்களை வளர்த்து கல்யாணம் முடிச்சு கொடுத்து கஷ்டம் இல்லாம கரை சேர்த்தேன்னு சொல்லுவாங்க. அப்படிதானே? ஆனா இன்னைக்கு வாப்ப சம்பாதிக்கிறாரு, வீட்டுல பெண்கள் ஆன்லைன் பிசினஸ், வீட்டுல ஆண்கள் எல்லாம் வேலைக்கு போய் தண்டிக்க வராங்க. மாச வருமானத்தை பார்த்தா கிட்டத்தட்ட 3 லட்சம் ரூபாய்க்கு மேல தேடி இருக்கிறாங்க. ஆனா மாசம் முடிகிற நேரத்துல வீட்டுக்கு சாமான் வாங்குறதுக்கு சந்தி இல்லை. என்ன தெரியுமா நடந்திருக்கு? வேறொன்றும் அல்ல, எல்லாம் கேட்கிறாங்க, எல்லாம் துனியாவுக்காக வேண்டி டைம்ல கொடுக்கிறாங்க. ஆனா தொழுகையுடைய வீதாசாரத்தை பார்த்தா மஹல்லாலையோட வாழ்க்கையிலையும் சில ஆட்கள் பள்ளி சைடுக்கும் வரது. அனுமதி இருக்கும், பஸ் அனுமதி கொடுத்திருப்பாரு போறதுக்கு, அந்த டைம் மட்டும் கொடுத்திருப்பாங்க. கம்பெனியில வேலை செய்யணும், கம்பெனில டைம் மட்டும் கொடுத்திருப்பாங்க, வேலை செஞ்சுட்டு வாங்க. ஆனா இவருக்கு போறதுக்கு மனசு இல்லை. கண்ணியமானவர்களே, அல்லாஹ் வாழ்க்கையில பரக்கத்தை கலட்டி எடுத்துட்டான். அதுக்கு நேர்மாற்றமா சொல்லக்கூடியவனோட வாழ்க்கையில பாருங்க, ஒரு 1500 தான் சம்பளம் எடுக்கிறாரு, அப்படி நல்லா சாப்பிடுறாரு, குடிக்கிறாரு. மாசம் அக்கௌண்ட் பேலன்ஸ் பார்த்தா ஒரு 10,000 ரூபாய் அப்படியே மிச்சமாக இருக்கு. தந்த மனைவியோட ஒரு சுற்றுலா போயிட்டு வராரு, சந்தோஷமான ஏரியாக்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் உதவி செய்கிறாரு. என்னண்டா 5 நேரம் தொழுக வாழ்க்கையில இருக்கு. அந்த பரக்கத்தை அல்லாஹ் தஆலா இறக்கிட்டான். மாசம் 45,000 ரூபாய் தான் கேட்கிறாரு, ஆனா 45 வேலை செய்கிறாரு. இதுதான் பரக்கத். இந்த பரக்கத்தை அடையறதுக்கு இப்ப நாங்க என்ன செய்யணும்? தொழுகைய வாழ்க்கையை விடப்படாது. இது முதலாவது. அப்ப தொழுகைய விட்டா முதலாவது என்ன நடக்கும்? வாழ்க்கையில எல்லாம் பரக்கத்தை கலட்டி எடுத்துக்கிட்டோம்.